Hey guys, welcome back. சாம்சங்ல இருந்து இன்னைக்கு புதுசா F சீரிஸ்ல வந்து F15 அப்படின்ற ஒரு பவர் பேங்க் ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து என்ன ஸ்பெக்ஸ் இவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் அந்த லான்ச் பிரைஸ் கேட்டவொடனே கொஞ்சம் ஷாக்காக இருக்கும். பட் அதுலேயுமே வந்து ஒரு சில ட்விஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லான்ச் ஆஃபர்ஸ் என்ன இருக்கு, இவங்க கொடுத்த ஸ்பெக்ஸ் வந்து உருப்படியா இருக்கா இல்லையா, A15 ஏற்கனவே ஒன்று இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வேற ஏதாவது ஸ்மார்ட் போன் வாங்கலாமா இல்லை F15 பெட்டரா இன்னைக்கே பர்ச்சேஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டுருங்க. அண்ட் நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலையை வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து லூட்டு, லைட்னிங் டீலு, கூப்பான் டிஸ்கவுண்ட், பேங்க் டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி அப்பப்போ ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி சூப்பரான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ரெகுலர் பேசிஸில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்றத வந்து வேகமாக பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வாட்டி F15 ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒய்லட், க்ரீன், பிளாக்னு 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் கேமராவோட டிசைன் பார்க்குறதுக்கு நம்ம M34 இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெர்டிக்கலாக தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. M14மே வந்து சிமிலரான டிசைனில் தான் இருக்கும். ஸோ டிசைனில் மேஜர் சேஞ்சஸ் இல்லை. ஸோ டக்குன்னு பார்க்கும்போது இது ஒரு சாம்சங் ஃபோன் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஈஸியாக ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கும். பட் பில்டுன்னு பார்க்கும்போது M34, M14ல் பார்த்த மாதிரி வந்து சிமிலர் பிளாஸ்டிக் பில்டு தான். பிளாஸ்டிக் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறாங்க. வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது எப்பவும் போல் வந்து அந்த பவர் பேங்க் ஃபோனாக நம்ம பெருசாக சொல்ல முடியாது. பட் பவர் பேங்க் அளவுக்கு திக்னஸ் இல்லை அப்படின்னா கூட வந்து ஓரளவு திக்னஸ் இருக்குது. வெயிட் வந்து 217 கிராம்ஸ் இருக்குது. திக்னஸ்மே வந்து 9.3 மில்லிமீட்டர் இருக்குது. லைட்டாக வந்து நமக்கு அந்த M34க்கு சிமிலராக இருக்கும். பட் M34 217 இல்லை, அரௌண்ட் 210 to 215 சம்திங் வரும். ஒரு லைட் வெயிட்டான ஃபோன்லேருந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோனுக்கு வரும்போது இனிஷியலாக அந்த வெயிட்டு திக்னஸ்லாம் செட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அண்ட் எதனால் வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு பவர் பேங்க் வந்து உள்ளுக்குள்ளே பண்டில் பண்ணி வச்சுருக்காங்க. 6000 mAh பேட்டரி இருக்கா. சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் வந்து சார்ஜர் இல்லை. பட் அங்கே என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, ரெகுலராக சாம்சங்கோட 25 வாட் சார்ஜர் வந்து 1299க்கு வந்து செல் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஆஃபர் டைமில் வந்து 999க்கு வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகும். பட் இந்த வாட்டி என்னென்னா, அந்த ஃபர்ஸ்ட் செல் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அந்த சார்ஜர் வந்து 299க்கு தராங்க. ஸோ இந்த 299 சார்ஜர் கிடைக்கிறது வந்து நல்ல விஷயம் தான். தேர்ட் பார்ட்டி சார்ஜர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக பிராண்டோட ஒரிஜினல் சார்ஜரே வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து 6.5 இன்ச் டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்குது. சூப்பர் AMOLED பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுப்பாங்களோன்றதான் லைட்டாக பீதியாக இருந்தது. A15 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன டிஸ்பிளே இருக்கோ சிமிலரான டிஸ்பிளே ஸ்பெக் தான் வந்து இதுலையும் நம்மளால் பார்க்க முடியுது. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 399 பிக்சல் per inch இருக்குது. பிரைட்னஸ் பற்றி அவங்க எதுவுமே வந்து பெருசாக ரிவீல் பண்ணல. பட் A15லேயுமே வந்து அரௌண்ட் 800 nits வரைக்கும் பிரைட்னஸ் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. பட் 800 nits அப்படின்றது வந்து நம்ம M32லேருந்து பார்த்துட்ருக்கோம். ஒன் ஆஃப் தி பிரைட்டஸ்ட் டிஸ்பிளே தான். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து நமக்கு டிஸ்பிளே அவுட்டோரில் வந்து பெரிய அளவு காம்ப்ரமைஸாக இருக்க போகிறதில்ல. அதே 800 nits வந்து F15லேயுமே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் சாஃப்ட்வேர் விஷயத்துக்கு வந்து Android 14 மேலே பில்ட் பண்ண One UI 6.1ஓட வருது. ஸோ அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து நமக்கு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷனோட கொடுத்தது ஒரு சூப்பரான விஷயம். பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்க பெரிய கேம் சேஞ்சிங் விஷயமா என்னத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா, 4 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட், 5 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட். பட் 4 மேஜர் அப்டேட் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி வந்து இந்த ப்ராசருக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ இது ஒரு டீசெண்டான மிட்ரேஞ்சில் ஒரு என்ட்ரி லெவலில் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர். ரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ப்ராசரில் அந்தளவுக்கு இல்லை. மேபி 2+3 அப்டேட் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ராசருக்கு வந்து டீசெண்டாக இருந்திருக்கும். Android 18 வரைக்கும் அப்டேட் வந்து இந்த ஃபோனுக்கு வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. F சீரிஸ் அப்படின்றதுனால அந்த செக்யூரிட்டி அப்டேட்டோட டைம்லைன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த மந்த் ஆன் மந்த் வராது, நமக்கு கொஞ்சம் அது மட்டும் டிலே இருக்கும். சென்சார்ஸ்னு பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆஸ் யூஷுவல் பட்ஜெட் ஃபோனில் பார்க்குற மாதிரி சைட் மவுண்டடில் தான் கொடுத்துருக்காங்க. பட் பேசிக்கான சென்சார்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ராக்சிமிட்டி மட்டும் இந்த வாட்டி ஹார்ட்வேர் கொடுக்கல. பட் அதுக்கு பதிலாக வந்து விர்ச்சுவல் ப்ராக்சிமிட்டி அப்படின்றாங்க. பிராண்ட் வந்து அதுக்கு ஏதாச்சும் வந்து AA ப்ராக்சிமிட்டின்னு கூட சொல்லுவாங்க. பட் என்னென்னா இந்த ஜைரோஸ்கோப்பு அண்ட் ஆக்சலோமீட்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி வந்து அந்த நம்ம இயர்கிட்ட ஃபோன் எடுத்துகிட்டு போகும்போது வந்து சென்ஸ் பண்ணோம். இந்த விர்ச்சுவல் ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்குமே வந்து பாசிபிலிட்டி இருக்குது. பட் மிஸ்டச் வந்து நம்ம ஏகப்பட்ட வாட்டி பார்த்துருப்போம். பட் இதெல்லாம் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து இவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரியும். மற்ற பேசிக் சென்சாரான காம்பஸ் சென்சார் எல்லாமே வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கை வைக்கல. மல்டிமீடியா விஷயத்துக்கு வந்து 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரீட்டைன் பண்ணுறாங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப்போட வருது. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது Dimensity 6100ல் வந்து பவர் பண்ணியிருக்காங்க. என்ன தான் வந்து இது ஒரு 6 nanometer பேஸ்டு ப்ராசர் அப்படின்னாலுமே வந்து ரொம்ப ஒரு பவர் பேக்டு அந்த ரா பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும்.
கேஷுவலாக ஏதாச்சும் வந்து நீங்கள் கேம்ஸ் ப்ளே பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. 5G சப்போர்ட் உள்ள ஸ்மார்ட் ஃபோன், 13 5G பேண்ட் இருக்குது, UFS ஸ்டோரேஜ் சப்போர்ட்டுமே இருக்குது, LPDDR4X ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 4GB 128 ஒன்று, இன்னொன்று வந்து 6 128. ரெண்டு ஃபோன்ஸ்க்குமே வந்து பேஸ் நமக்கு 128GB ஸ்டோரேஜோட வருது. கேமரா விஷயத்துக்கு வந்துன்னா ரியரில் வந்து 50 MP மெயின் கேமரா, ஃப்ரண்ட் அந்த வாட்டர் டாப் நாட்சில் ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. ரியரில் அடிஷ்னல் அந்த 2 கேமராஸ் இருக்குது பார்த்தீங்களா, 5 MP + 2 MP சுமாராக தான் இருக்கும். அது பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேண்டாம். எஃபெக்டிவாக பார்க்கும்போது ஒரு 2 கேமராவோட வருது இந்த ஃபோன். அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயமே வந்து நாக் சப்போர்ட்டோட வருது. அது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். நாக் சப்போர்ட் இருக்குது அப்படின்றப்போ ஒரு சில பேர் வந்து அதை டுவல் ஆப் சப்போர்ட் அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு சில பேர் வந்து 3 வாட்ஸ்அப் கூட வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வெளியில் 2 ஆப்பு, உள்ள செக்யூர் ஃபோல்டரில் வந்து இன்னொரு ஆப் மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் இருக்கக்கூடிய ஆப்னால வந்து உள்ளே இருக்கக்கூடிய டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நாக் சப்போர்ட்டில். பேங்கிங் ஆப்ஸ், ப்ரைவசி ஓரியன்ட் ஆப்ஸ் நீங்கள் எதாவது யூஸ் பண்ணுறீங்கனாலுமே வந்து செக்யூர் ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கலாம். சாம்சங் வாலெட் சப்போர்ட் இருக்குது. பட் இது ஃபுல் ஃப்ளெஜ்டு சாம்சங் அந்த பழைய சாம்சங் பே சப்போர்ட் கிடையாது. ஏன்னா NFC இல்லாதனால நம்ம UPI டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அண்டு சாம்சங் பேவை தான் வந்து ரீசெண்டாக அப்கிரேட் பண்ணி சாம்சங் வாலெட் அப்படின்றத வந்து மாற்றினாங்க. இதில் நம்ம அடிஷ்னலாக வந்து டிரைவிங் லைசன்ஸ், கவர்மெண்ட் கார்டு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இதுலேயே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். நமக்கு அந்த UPI டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து பயங்கர கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் பர்சனலாக வந்து சாம்சங் பே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ரெகுலராக சாம்சங் வாலெட் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மற்ற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது வாய்ஸ் ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம கால் டயல் பேசும்போதே வந்து கார்னரில் ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை எனபிள் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் ட்ரெயிலே வந்து கொடுத்த மாதிரி தெரியுது. அண்ட் மெமரி கார்டு பொறுத்த வரைக்குமே வந்து SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஹைப்ரிட் ஸ்லாட்டாக கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லை ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் வந்து 4GB 128GB வந்து 15,999க்கும், 6GB 128GB வந்து 16,999க்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து நீங்கள் அந்த 6GB மாடல் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். பட் இந்த 17,000க்கு இந்த ஃபோன் வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நமக்கு அதை விட கம்மியாக 15,000 வந்து M34 அவைலபிளாக இருக்குது. சாம்சங் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா M34 வே பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். Dimensity 6100+ஓட Exynos 1280 வந்து நமக்கு டெய்லி யூசேஜ்க்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். கேமரா பர்ஃபார்மன்ஸ் இப்போதைக்குமே வந்து அண்டர் 20,000 ராக் சாலிட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் M34. கேமரா மட்டும் இல்லை, வீடியோ கேப்பபிலிட்டியுமே வந்து M34 நல்லா இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சேல் வந்து இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. லான்ச் ஆஃபராக வந்து ரெகுலர் ப்ரைஸ்லேருந்து ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. 4GB மாடல் வந்து 12,999க்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து HDFC கார்டு யூஸ் பண்ணால் ஃப்ளாட்டாக 1000 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்குது. நெட் எஃபெக்டிவ் ப்ரைஸாக வந்து 11,999க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். 6GB மாடல் வந்து 14,499 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1000 ரூபி பேங்க் டிஸ்கவுண்ட், எஃபெக்டிவாக வந்து 13,499க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். சப்போஸ் இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு 13,000க்கும் கம்மியாக உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றப்போ ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸிங்காக இருக்கும். அப்டேட்காக வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். அதை விட நமக்கு M34 வந்து கண்டிப்பாக பெட்டராகவே இருக்கும். இல்லை சாம்சங் இல்லை வேறு ஏதாவது பிராண்ட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா விவோவோட T2 5Gமே வந்து இப்போ நமக்கு கரண்ட்டாக 13,999க்கு அவைலபிளாக இருக்குது. பட் அதில் பேட்டரி வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த 6000 mAh அந்த பவர் பேங்க்லாம் கொடுக்க மாட்டாங்க. 4500 mAh இருக்கும். பட் நார்மல் யூஸில் பேட்டரி பேக்கப் நல்லா தான் இருக்கும். அது IQ Z7Sமே வந்து நமக்கு 13,000 to 15,000 வந்து அப்பப்போ ப்ரைஸ் வேரி ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக் வேறு காலி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். LCD டிஸ்பிளேயோட பார்க்குறீங்க அப்படின்னா Moto G54 மாதிரி ஃபோன்ஸ் கூட இருக்குது. F15 ஸ்மார்ட் ஃபோன் நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் ப்ரைஸிங் வந்து அந்த 16,000-17,000 அப்படின்றப்போ நீங்கள் மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுறீங்க. பட் F15லேயே அதே ஸ்பெக்கில் தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா A15 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து நமக்கு அமேசானில் வித் பேங்க் டிஸ்கவுண்ட்டோட 16,300க்குலாமே வந்து கிடைக்கிது. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் மோஸ்ட்டாக இந்த F15 போகிறதுக்கு பதிலாக M34 நீங்கள் போயிடலாம். இல்லை 20,000க்கு மேலே நீ சாம்சங்கில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா A34 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. இப்போ கரண்ட்டாக சாம்சங்கோட வெப்சைட்லேயே வந்து 23,000க்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே வந்து அமேசானில் நமக்கு 24,500க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். F15 ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து எதுவாக இருந்தாலுமே வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் படித்து பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணலாம், அங்கேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.